Hi viewers, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் பிக் பாஸ் சீசன் 2ல வந்துட்டு ஓவர்ரேட்டட் கண்டஸ்டன்ட்ஸ் யாரு. டு பி ஃப்ராங்க், நம்ம சீசன் 2 அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பிகாஸ் சீசன் 1 வாஸ் அ ஹியூஜ் ஹிட் அண்ட் சீசன் 1 முடிஞ்சதுக்கு பிறகு என்னடா இது நம்ம ப்ரோமோ பார்க்க முடியல, பிக் பாஸ் பார்க்க முடியல, நம்ம வந்துட்டு அது ஒரு பழக்கமான ஒரு விஷயம் வந்துட்டு திடீர்னு இல்லாமல் போயிட்டேங்கிற ஒரு வருத்தம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூட்டில் இருக்கும்போதுல வந்துட்டு வந்தது தான் தமிழ் சீசன் பிக் பாஸ் 2. ஸோ அந்த வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. வந்து யார் யார் கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க அண்ட் அவங்க இறக்குன கண்டஸ்டன்ஸும் வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன்ஸாக இறக்கியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஒரு படம் வந்துட்டு ஒரு மொக்க கண்டென்ட் கொடுத்துட்டு போனால் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் நல்ல கண்டென்ட் கொடுத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் கொடுத்தாங்க. நான் கண்டென்ட்டே கொடுக்காதவங்கலாம் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாங்கன்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த விதத்தில் அந்த சீசனில் இருந்த நிறைய பேர் வந்துட்டு ஓவர் ரேட்டட் தான். ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு டாப் 3 வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த டாப் 3 யாருன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட அந்த ஒரு ஆஸ்பெக்டில் என்னோட ஒரு அனாலிசிஸில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடாக பட்டது டைட்டில் வின்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு நிறைய டைட்டில் வின்னர்ஸ் கூட பிரச்சனை இருக்குது. ஸோ டைட்டில் வின்னர் ரித்விகா. நம்ம அமைதியாக இருந்தால் பிக் பாஸ் சீசனில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு அடுத்த சீசனில் வந்தவங்களுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தது வந்து ரித்விகா. ஏன்னா ரித்விகான்னு இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள் இப்போ ரித்விகாவை நினைவு வச்சுக்கிற மாதிரி. நோ இன்சிடென்ட். அவங்க வந்து லாஸ்ட்டு அந்த ட்ராஃபி வாங்கி அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அழுதுட்டு இருந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. தவிர நான் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு நான் ஒன்றும் ஏதோ ஒரு தடவை 2 தடவை பார்க்குற ஒரு ஆள் கிடையாது. நான் வந்துட்டு பிக் பாஸ் 8 சீசன்ஸும் அத்தனை 800 எபிசோடும் பார்த்துருப்பேன். 800 எபிசோடோட கூட இருக்கும். அத்தனை எபிசோட்ஸும் நான் பார்த்துருப்பேன். அண்ட் மலையாளம் பிக் பாஸ் பார்த்துருக்கேன், தெலுங்கு பார்த்துருக்கேன், ஹிந்தி பார்த்துருக்கேன், கன்னடா பிக் பாஸ் கூட கொஞ்சம் எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இத்தனை பிக் பாஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். ரித்விகா இஸ் ஹேவிங் நோ she didn't made any ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இல்லை, ஒரு இம்பேக்டே இல்லை ரித்விகா இருந்து. ஸோ அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் சும்மா இருந்ததுக்கு மட்டுமே தமிழ் பெண் பேசுனதுனால மட்டுமே வந்துட்டு வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு கொஸ்டினாக இருந்தது. பிகாஸ் தமிழ் பெண்ணுன்னு அதுக்கப்புறம் சீசன்ஸில் பேசினவங்க எல்லாரும் தப்பாக பார்க்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சீசனில் தமிழ் பெண்ணுன்னு சொன்னதுக்கு பிகாஸ் அதில் ஆப்போனண்ட்டாக இருந்தவங்க எல்லாரும் வேறு மொழி பெண்கள் இருந்ததுனால தமிழ் பெண்ணுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா, அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க டிசர்விங்கான்னு கேட்டிங்கன்னா நோ. அதுக்கப்புறமும் வந்துட்டு அவங்க டைட்டில் வின்னராகி வந்துட்டு ஒரு நிறைய படங்கள் நடித்தாங்களான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஆனால் நடித்தாங்க 1-2 படங்களில் குட்டி கேரக்டர்ஸ் பண்ணாங்களே தவிர அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ரித்விகாவால் வந்துட்டு பிக் பாஸ்க்கு ஒரு நேம் கிடச்சதுன்னா கிடையாது. ஸோ எந்த ஆஸ்பெக்ட்லையுமே ஐ டோன்ட் திங்க் ரித்விகா நோ இட்ஸ் ஒரு இம்பாக்ட்ஃபுல் கண்டஸ்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் சே நோ, ஷி இஸ் ஓவர் ரேட்டட் என்னையை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்ட் என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா அந்த செகண்ட் ப்ரைஸ் த ரன்னர் அப் ஐஸ்வர்யா தத்தா வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டோட கொள்கைக்கு எதிராக ஒரு டாஸ்க்காக இருக்கலாம். அந்த டாஸ்கில் குப்பையை கொண்டு போடுன்னு அவங்க பிக் பாஸே சொல்லியிருந்தா கூட பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோவில் அது ஷோ கூட இல்லை, ஷோன்னு கூட இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் மேலே வந்து நம்ம யூஸ் பண்ண குப்பையை போடுறது வந்துட்டு எவ்வளோ ஒரு இழிவான செயல். அந்த குப்பை வந்துட்டு சுத்தமாக இருக்குது அசுத்தமாக இருக்குது அது செகண்டரி. இந்த ஆக்ஷன் வந்துட்டு இந்த ஒரு ஜெஸ்டர் அல்லது வந்துட்டு அந்த ஒரு செயல் வந்துட்டு எவ்வளோ ஒரு மதிப்பு குறைவான செயல். அதை வந்துட்டு இன்னொருத்தருக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ தவறான விஷயம். அண்ட் தாடி பாலாஜி பேசுகிறத நம்ம அங்கே நியாயமே படுத்தலை. பட் த திங் இஸ் அவ்வளோ மோசமாக ரியாக்ட் பண்ண ஒரு பொண்ணு அதுக்கப்புறமும் பல எபிசோட்ஸில் வந்துட்டு எலிமினேட் ஆகி போக வேண்டியதை அந்த ஒரு எவிக்ஷன் பாஸ் ஏதோ ஒன்று அந்த சீசனில் இருந்தது. அதை வச்சு வந்துட்டு அவங்க யாஷிகா ஹெல்ப் பண்ணி அடுத்தடுத்த வீக்ஸில் வந்து சேவ் ஆகி ஃபினாலேயில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. மக்கள் ஓட்டங்களோட தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மசாலா இந்த ட்ராமா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நம்ம வந்துட்டு இப்படி ஒரு மதிப்பு குறைவான ஒரு விஷயம், அதுவும் நம்ம வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்து எப்போவுமே சொல்கிறாங்க லைக் ஹோல் எல்லா மொழிகளில் இருக்கிற பிக் பாஸ்லேயே தமிழ் பிக் பாஸ் மட்டும்தான் அந்த ஒரு கண்ணியம் குறையாமல் ஒரு டிக்னிட்டி குறையாமல் அது ஒரு ஸ்டாண்டர்ட் குறையாமல் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கலாச்சாரத்தில் ஒரு மனுஷனை அது ஆண் பெண்ணுன்னே பிரிக்க விரும்பலை, ஒரு மனுஷனை வந்துட்டு குப்பை தட்டின ஒரு பெண் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஷீ குட் பி த ரன்னர் அப் அவ்வளோ ஓவர் ரேட்டட் பண்ணுறதுக்கு அவசியமே எனக்கு படலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சீசனில் லிஸ்ட்டில் இருந்ததில் ரித்விகா, ஐஸ்வர்யா தத்தா, இன்னொன்று வந்துட்டு ஜனனி ஐயர், இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஹீரோயின் மார்க்கெட்லேயே வந்த ஒரு கண்டஸ்டன்ஸ். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ஃபேமில் அவங்க ஹீரோயின் ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அது வந்துட்டு விஜய் டிவிக்கு நல்ல ஒரு பேர் வரும், பிக் பாஸ்க்கு நல்ல ஒரு பேர் வருங்கிறதுக்காக தான் அவங்க சொன்னாங்க, அவங்களெல்லாம் ஃபைனல்ஸ்க்கு வச்சாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்தது. இன்னொரு விஷயம், அந்த சீசனில் அவ்வளோ ஒர்த்தான ஆப்போனன்ஸுமே இல்லை.
இருந்தவங்க மும்தாஸ் அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஏஜ் கேட்டகரி கூட்டினவங்கிறதுனால ஃபினாலே டாஸ்க்லாம் பண்ண முடியாதுன்னு அதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சுட்டாங்க. அதர்வைஸ் என்னைய கேட்டிங்கன்னா அந்த சீசனில் ஒரு டிசர்விங் வின்னர்னா மும்தாஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய நல்ல பேர் கூட இருந்துமே எவிக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஐ டோன்ட் நோ வை. பட் இப்படி இவ்வளோ தவறுகள் பண்ணின ஒரு கண்டஸ்டன்ட் ஐஸ்வர்யா, ஒன்றுமே பண்ணாத ஒரு கண்டஸ்டன்ட் ரித்விகா, அவங்க இருக்கிறச்ச மும்தாஸ் ஏன் போகணுங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ அந்த விதத்தில் என்னோட லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிறது ஐஸ்வர்யா தத்தா. அண்ட் என்னோட லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கிறது தாடி பாலாஜி. தாடி பாலாஜி அந்த ஷோவில் என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஐஸ்வர்யா தத்தா குப்பையை தட்டினதில் தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதை தவிர, அதுவுமே வந்து நல்ல ஒரு மீடியா நாலேஜில் தான் அவங்க பண்ணாங்க. ஒருத்தர் நம்ம மேலே இப்போ குப்பையை தட்டுறாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், திருப்பி குப்பையை தட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்த விட்டு போய் நம்ம வந்துட்டு எங்கேயாவது போவோம்ல, நம்ம ஆல்ரெடி ஐஸ்வர்யாவை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறது நல்லா பேசிட்டோம். ஆனால் அவங்க குப்பையை தொட்ட போச்சு நான் வாங்கிக்கிடுறேங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மீடியாவில் வரும், இது வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கெட்ட பேரும் நம்மளுக்கு சாஃப்ட் கார்னரும் வருங்கிற ஒரு பிளானில் பண்ணது தான். அது சம்ஹவ் விஜய் டிவி ஒரு மேனேஜ் பண்ணி தாடி பாலாஜி வந்துட்டு அத்தனை கேர்ள்ஸில் இருந்த ஒரே கண்டஸ்டன்ட், ஃபினாலே வரைக்கும் இருந்த ஃபினாலேக்கு முந்தின வீக் வரைக்கும் இருந்த கண்டஸ்டன்ட், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் கொடுத்து தான் வெளியே கொண்டு வந்தாங்க. அது விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்கிறதுனால பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா தாடி பாலாஜி அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல் கண்டஸ்டன்ட் கிடையவே கிடையாது. திரும்பி பார்த்தா மகத்து கூட சண்டை போட்டது, குப்பையள்ளி தட்டினது தவிர, அது முட்டை போட்டது, இதை தவிர வேறு எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. அவ்வளோ ஒன்றுமே பண்ணாத ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபினாலே கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓவர் ரேட்டடாக தான் எனக்கு படுது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஒரு பர்டிகுலர்லி டாக்கிங் அபவுட் சீசன் 2 பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, சீசன் 2ல் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அப்படி பெரிய ஒரு போட்டியாளர்களே இல்லை. நல்ல ஒரு கண்டஸ்டன்ஸ் நினச்ச மகத், டேனி, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ சின்ன சின்ன தவறுகள் பண்ணி பெரிய தவறுகள் பண்ணி ரெட் கார்டெலாம் வாங்கிட்டு போனாங்க. சின்ன தவறுகள்னு நான் டேனியை மீன் பண்ணுறேன், பெரிய தவறுகள்ங்கிறது வந்துட்டு மகத். ஸோ இந்த மாதிரி பண்ணி அவங்க போனதுனால ஒரு யாஷிகா பியூட்டிஃபுல் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட், ஆனால் யாஷிகாவை ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக யாஷிகாவை எவிக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ நல்ல கண்டஸ்டண்டெல்லாம் அனுப்பிட்டு மொக்க கண்டஸ்டண்டெல்லாம் வச்சு ஷோ பண்ணதுனால அந்த பர்டிகுலர் சீசன் வாஸ் எ ஃப்ளாப். ஸோ என்னோட லிஸ்ட்டில் ரித்விகா, ஐஸ்வர்யா தத்தா அண்ட் தாடி பாலாஜி ஆர் த ஓவர் ரேட்டட் கண்டஸ்டன்ஸ் ஆஃப் சீசன் 2. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய ஒப்பீனியன் இருக்கும். அப்படி ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.